ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2.10 per ஸ்கொயர் ஃபீட். ₹2.10 ₹2.10 ₹2.10 யாரு காரிலிருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் கேட்டாலும் நம்ம ரெடியாக பண்ணி தரலாம். ₹180 பைக் கவர். ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்டோக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 750 வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டடாக நம்ம கை விட்டு நம்ம கிளிக்கணும்னு நினச்சாலும் ஃபுல் பலம் கொடுக்குறோம். எடுத்து பாருங்க, பாருங்க. இந்த டஃப்லான் கோட்டிங் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா வண்டி ஹீட் இறங்காது, ஸ்க்ராச்சஸ் உழுகாது, பெயிண்ட் ஃபேட் ஆகிற கம்ப்ளைண்ட் வராது. மிலிட்ரி கலர்லேயே பார்த்தீங்கன்னா 3 குவாலிட்டி இருக்குது. 100% வாட்டர் ப்ரூஃப், ஹீட் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப். எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட். நம்ம இங்கே ஓனாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுனா மீட்ரு பார்த்தீங்கன்னா ₹30. வெறும் ₹30. வெறும் ₹30. ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் வெயில் ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் மழையும் பெஞ்சிட்டு இருக்குது. வெயிலாகட்டும் மழையாகட்டும் முக்கியமான விஷயம் தேவைப்படுறது தார்பாய் தான். அந்த கடை தான் வந்திருக்கோம். நம்ம கடை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்கே தார்பாலின். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ எங்கேயும் கிடையாது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்கு அப்போசிட் கிடைக்கிறாங்க. சொன்ன மாதிரியே தான் இப்போ ஹெவி வெயிலாக இருக்குது, அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மழையாகவும் இருக்குது, அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தார்பாலின் வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். உங்களுக்கு லாரி லோடு ஏற்றுறது, ஆட்டோ லோடு ஏற்றுறது, வீட்டுக்கு கூரல் மேலே போடுறது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட குவாலிட்டி அவைலபிளாக இருக்குது. என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது, எவ்வளோ கம்மியாக கிடைக்கிறவ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ளே போய்ட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மார்க்கெட் ராஜா எனக்கு பிள்ளைக்கு ஓகே உள்ள போகலாம். ஸோ கைஸ், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஏஎஸ்கே தார்பாலின் பிரதர் வந்திருக்காரு. வெல்கம் டு சேனல் ப்ரோ. ஹாய் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களை பற்றியும் ஏஎஸ்கே தார்பாலின் பற்றியும் மக்களுக்கு சொல்லிடுங்க ஒரு சில வார்த்தைகள். இப்போ நம்ம ஏஎஸ்கே தார்பாலின் பார்த்தீங்கன்னா உக்கடத்துலேருந்து நம்ம நேர் ஆப்போசிட் கடையில் கிட்டத்தட்ட 10 to 12 வருஷமாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதே பிளேஸில் தான். ஓகே. எங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம தான் ஹோல்சேல்லேருந்து நம்ம ரீட்டைல் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். HDP தார்பாலின், LD தார்பாலின், நைலான் ரோப்ஸு, சேட் நெட்ஸு எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா ரீட்டைல்லேருந்து ஹோல்சேல். நைலானுங்கிறது பச்சை கலரில் ஒரு பில்டிங்க்கு நம்ம அக்ரிகல்ச்சருக்கு நம்ம இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம் இதில் வர்றது. நீங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா LD சீட்ஸ், நைலான் ரோப்ஸ் எல்லாம் நம்ம எல்லாமே ஹோல்சேலாக கொடுத்துட்டு. ஓகே. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வகையான குவாலிட்டி சொல்கிறாங்க. ஆமாம், அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கா? எல்லா ஐட்டம் இருக்குது. 120 GSMலேருந்து உங்களுக்கு நம்மகிட்ட 400 GSM வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் HDP மெட்டீரியல் பண்ணுறோம், நைலான் தார்பாலின் பண்ணுறோம், PVC கோட்டட் தார்பாலின் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம லாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நைலான் தார்பாலின் எல்லாமே நம்ம ஹோல்சேலாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன கொடுக்குறோம்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2.10 per ஸ்கொயர் ஃபீட். ₹2.10 ₹2.10 ₹2.10 per ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு ₹5.10 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ₹5 மேக்ஸிமம் சொல்கிறீங்க? மேக்ஸிமம் ₹5 தான். ₹5 வெறும் ₹5 ஸ்கொயர் ஃபீட். ₹5 அதான் ஸ்கொயர் ஃபீட் தான். ஆமாம், அதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டு தான். ஸோ இங்கே இவ்வளோ வச்சுருக்கீங்க பற்றி வயசு உங்களுக்கு சின்ன கடையில் இது ஃபுல்லாகவே தார்பாலின் தான் மூட்டையாக இருக்கிறது. அண்ட் ரைட் சைட்லேயுமே உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயுமே நிறையா இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் நம்ம ஹோல்சேல் கொடுக்கறதுனால ஃபுல் ஸ்டாக் எனி டைம் இருக்கும். நீங்கள் நம்ம கஸ்டமர் வந்து 50 பண்டல் கேட்டாலுமே நமக்கு ரெடி ஸ்டாக் இருக்குது, உடனுக்குடனா நம்ம எடுத்துகிட்டு. அதை கேள்விப்பட்டோம். இப்போ நீங்களுமே ஒரு 10-15 கடை கொடுத்துருக்காங்க கேள்விப்பட்டோம். ஆமாம், நம்ம இந்த லோக்கல்ல இருந்து நம்ம அவுட்டர் சைடு பொள்ளாச்சி, நம்ம பாலக்காடு, நம்ம கேரளா சைடு, நம்ம உடுமலைப்பேட்டை எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20-25 கடைக்கு நம்ம ரெகுலர் நம்ம சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக போயிட்டே இருக்கும். நம்ம ஷாப்பு நம்ம இங்கிருந்து நமக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வித்துல தான் நம்மளோட குடோன் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம சைஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். 6 கார்ல இருந்து நீங்க எவ்வளவு பெரிய சைஸ் கேட்டாலும் நம்ம ரெடியா பண்ணி தரலாம். சூப்பர். ஒண்ணு பாத்தலாமா? நம்ம பாத்தலாம். வாங்க. சூப்பர். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் தார்பாலின் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நிறையா மக்கள் யூஸ் பண்ணுறது இந்த பைக்குக்கும் காருக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை க்ளோஸ் பண்ணி சேஃபாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ பைக்கு நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம்? பைக் தார்பாலின் கேட்டேன். பைக் கவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபுல் கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபுல்லாக நம்ம வெயிலுக்கும் சரி, நம்ம மழைக்கும் சரி, நம்ம வெளியே டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப்ல நமக்கு குவாலிட்டி நிறைய 4-5 குவாலிட்டி இருக்கு. அதை நான் ஸ்டார்டிங் குவாலிட்டியிலேருந்து நம்ம காமிக்கிறேன், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 நமக்கு குவாலிட்டி இருக்குது. இது HDP மெட்டீரியல் 100% வாட்டர் ப்ரூஃபில் வர மெட்டீரியல். ₹180 பைக் ஓடுது. ஆமாம், ₹180 பைக் கவர். ஓகே. என்ன குவாலிட்டி சொன்னீங்க ப்ரோ? HDP மெட்டீரியல், ஹை டென்சிட்டி பாலின். ஓகே. ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி பாலின். உங்களுக்கு வெயிலுக்கும் சரி மழைக்கும் சரி 100% வாட்டர் ப்ரூஃபில் இருக்கும். ரேட்டு ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக இருக்கும். 2x2 மேட்டின்னு சொல்லுவாங்க இது மெட்டீரியல். ஓகே. பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியுது. ஆமாம், டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் இருக்கும். 2 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக லைஃப் இருக்கும். உங்களுக்கு சென்டரில் கிளிப் எல்லாம் கொடுத்துருவாங்க. அடியில் லாக் பண்ணிக்கலாம். சென்டர் 2 மிரர் கேக் வந்துடும். ஃப்ரண்ட் மறுகாடுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கவர் பண்ணிக்கலாம். என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? இதுனா உங்களுக்கு 220க்கு நம்ம ஹோல்சேல் வெறும் ₹200 தான். ₹220. ஓகே. சொல்றது ஹோல்சேல் ரேட்டா ரீட்டைல் ரேட்டுங்களா? ரீட்டைல் வந்தாலும் நம்ம அதே ரேட் பண்ணிக்கலாம். அதே ரேட் கொடுத்துருவீங்க. சிறப்பு. நான் அடுத்து கவர்னா இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங், நம்ம கடையில் பெஸ்ட் செல்லிங்னு சொல்லலாம். பைக் கவர்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கல டாப் குவாலிட்டி. ஓகே. டாப் குவாலிட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே காட்டன் மெட்டீரியலில் வருங்க.
சரிங்களா நான் குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்க. இல்லை அடைஞ்சிருக்கான் பையன். இது வெளியே காட்டன் மெட்டீரியலில் வரும். சரிங்களா நீங்கள் ஃபினிஷிங் நீங்கள் தொட்டு பார்த்தாலே ஃபீல் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மெட்டீரியலில் வர்றது. உள்ளே பார்த்தீங்கன்னா டஃப்லான் கோட்டிங் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. இந்த டஃப்லான் கோட்டிங் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா வண்டி ஹீட் இறங்காது, ஸ்க்ராச்சஸ் உழுகாது, பெயிண்ட் ஃபேட் ஆகிற கம்ப்ளைண்ட் வராது வண்டியில். ஏன்னா இந்த டஃப்லான் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஹீட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் பண்ணிடும். ஓகே ஓகே. அதனால நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிலில் போட்டு வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஹீட் இறங்குற கம்ப்ளைண்ட், இந்த மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் உழுகிற கம்ப்ளைண்ட் எல்லாம் கண்டிப்பாக வராது. இதுக்கெல்லாம் இது ஹை குவாலிட்டி, இதுதான் டாப் குவாலிட்டி. ஓகே, மேலே குவாலிட்டியே கிடையாது. பைக்கோட முடிஞ்சு காரோட போயிடலாமா? போயிடலாம். ஓகே. அடுத்துனா இதை காரோடங்களா? ஆல்டோவா? ஸ்டார்டிங் குவாலிட்டிலேருந்து நான் உங்களுக்கு கார் எடுத்து காமிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா 2x2 மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம கம்பெனிலாம் கொடுப்பாங்க. நம்ம கார் புது கார் வாங்கிச்சுன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க தெரியுங்களா, சில்வர் கலர் மெட்டீரியல். அது நம்மள்ட்ட இருக்காது. ஏன்னா அது ஃப்ரீயாக கொடுக்குற ஐட்டம் அது 3 மாதம் கூட லைஃப் வராது. இது நம்ம ரெகுலராக அது கொடுத்துட்டு இருக்கிறனால இந்த ஐட்டம் நல்லா இருக்கும். ஸோ அதோட குவாலிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஆமாம், அதுக்கு அடுத்த குவாலிட்டி வர்றது. ஓகே ஓகே ஓகே. 2x2 மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி காமிச்சு தரேன் பாருங்கள். ஸோ இப்போ கார் இப்போ நிறைய இருக்குல்லண்ணா, இப்போ நிறைய வேரியன்ட் இருக்குல்ல. அது நம்ம கார் கவருக்குன்னு நிறைய சைஸஸ் இருக்குங்க. சரிங்களா? இப்போ ஆல்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800 அந்த சீரீஸ்க்கெல்லாம் ஒரு சைஸ் வரும். அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்கு i10 அதெல்லாம் ஒரு சைஸ், அதெல்லாம் ஒரு சீரீஸில் வரும். இந்த இண்டிகோ, எஸ்டீம், அந்த மாதிரி டிசைர் அதெல்லாம் ஒரு சைஸஸில் வரும். செடான் டைப்ல ஒரு சீரிஸ், செடான் டைப்ல ஒரு இதில் ஹேட்ச்பேக் சைஸ். வண்டி மாதிரி ரெண்டுல முடிக்க முடியாது, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இல்ல. ஆமா. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா இதுனா 2x2 மெட்டீரியல்ல வரும். ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எலாஸ்டிக் வந்துருங்க. 2 பம்பர்லையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பம்பர்லையுமே எலாஸ்டிக் போய் லாக் ஆயிருங்க. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? நல்ல ஜாலியாக இருக்குது. ஸோ இப்போ எங்கள் காரே போட்டுக்க முன்னாடியுமே ஃப்ரண்ட்டில் லாக் ஆகிக்கும், பேக்கில் லாக் ஆகிக்கும். ஃப்ரண்ட் பம்பர்லையும் ரியர் பம்பர்லையும் எலாஸ்டிக் லாக் ஆயிருங்க. சென்டரில் கீழே இந்த டோர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு வந்துடும். நீங்கள் அறிவலையே விட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். ஸோ இப்போ இந்த கார் போகிற தார்பாலின் என்ன ரேட் கொடுக்குறீங்க? இது இப்போ ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்டோக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 750 வரும். 750 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. இந்த மாதிரி தான் நான் என் காருக்கு போட்டிருக்கேன், வேறு கலரில். இது ஆல்டோக்கு போடுறது தானே? இது ஆல்டோக்கு போடுறதாங்க. குவாலிட்டி மாறிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் இதுக்கு அடுத்த குவாலிட்டி ஒரு ஐட்டம் வரும். இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரோ ஜங்கிள்னு சொல்லுவாங்க. ஜங்கிள் இந்த மிலிட்ரி கலர்லேயே பார்த்தீங்கன்னா 3 குவாலிட்டி இருக்கு. ஓ, இதுல 3. ஓகே ஓகே. இதுலயே 3 குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு. இதுதான் ஸ்டார்டிங் குவாலிட்டி. ஓகே. யாரும் இது எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. எல்லாம் மிலிட்டரி இது ரேட் ஜாஸ்திங்கிறனால 3 குவாலிட்டியுமே நீங்க ஹை ரேஞ்சுக்கு எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நான் 3 குவாலிட்டியுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இது ஹைப்ரோ ஜங்கிள்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃப்லான் கோட்டிங். அது டெஃப்லான் கோட்டிங் கிடையாது. டெஃப்லான் கோட்டிங் உங்களுக்கு நான் லாஸ்டா காமிக்கிறேன். ஓகே ஓகே. உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருக்கு. இது பாலிஸ்டர் மாதிரி வரும். நைஸா தான் இருக்கும். சரிதா? வெளியே உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சு மிலிட்டரி கலர்ல உங்களுக்கு வரும். ஓகே ஓகே. தொடும்போது டச் நல்லா ஃபீல் நல்லா இருக்கு. தொடும்போது நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். ஆனா இதுல இருந்து ஹெவி ஐட்டம் தான் உங்களுக்கு அடுத்த குவாலிட்டி எல்லாம் போறதெல்லாம். இது பாத்தீங்கன்னா இது மிலிட்டரியிலே பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த குவாலிட்டி வர்றது. गाइस இது ரெண்டு பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கும்போது உங்களுக்கு லுக் வைஸ்மே குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? எதுக்கு இதுக்கும் காமிச்சு தரேங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள பாலிஸ்டர் கோட்டிங் வந்துச்சுங்களா? இது கொஞ்சம் நைஸான உங்களுக்கு ஜிஎஸ்எம்ஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் லைட்டாக தான் இருக்குது. லைட்டாக தான் இருக்குது. இது நீங்கள் இதை கம்பேர் பண்ணணும், அதுலேருந்து இதை கம்பேர் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் உள்ள பார்த்தீங்கன்னா டஃப்லான் கோட்டிங் இருக்கும் உள்ள. இதுதான் உங்களுக்கு பைக்கில் காமிச்ச அந்த அந்த கோட்டிங் இருக்கும். சரிங்களா? அதுலேருந்து கொஞ்சம் ஹெவியாகவே டஃப்லான் கோட்டிங் இருக்கும். நம்ம டஃப்லான் கோட்டிங் நம்ம காருக்கு போடுறோம்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடிக்கிற வெயிலுக்கு இந்த டஃப்லான் கோட்டிங் பார்த்தீங்கன்னா காரில் ஒட்டிற கம்ப்ளைண்ட் நிறைய டைம் வந்துருச்சு. அப்படி ஓகே ஓகே ஓகே. ஆமா, அதனால நம்ம இந்த ஐட்டம் நம்ம இப்போ கொடுக்கறது இல்ல. நிறைய பக்கம் இதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம முக்கியமா இதை காமிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க? ரெக்கமெண்ட் கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஏன்னா வெயில் கூட ஒட்டிக்க மாதிரி ஒட்டி. நம்ம வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மிலிட்டரின்னு காமிச்சோம்னா எல்லா மிலிட்டரி ஒன்று தான் நினைப்பாங்க. நம்ம அதனால தான் நம்ம தனித்தனியாக நம்ம டிஃப்ரெண்ட் காமிச்சு கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப்லான் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒற்றை கம்ப்ளைண்ட் வரும். இதுலேருந்து நீங்கள் அடுத்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் நம்ம கடைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டு இருக்கிற ஐட்டம் ULY மெட்டீரியலில் வர்றது. சரிங்களா? ULYங்கிறது பார்த்தீங்கன்னா டஃப்லான் ஒற்றை கம்ப்ளைண்ட்டே வராது. ஓகே. சரிங்களா? ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. குவாலிட்டி அடுத்த குவாலிட்டி நான் காமிச்சு தரேன் பாருங்க. உள்ள டஃப்லானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்கில் உள்ள நல்லா மெர்ஜாக இருக்கும். ஓகே ஓகே. சரிங்களா? அந்த ஒற்றை கம்ப்ளைண்ட் வராது. பக்கா வாட்டர் ப்ரூஃப். 100% வாட்டர் ப்ரூஃப், ஹீட் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப். ஓகே ஓகே. சரி, பிரைஸ் ரேஞ்ச் மாறும்ல ப்ரோ? ஆமா, பிரைஸ் ரேஞ்ச் மாறும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? நம்ம பெஸ்ட் ரேட் நம்ம ஹோல்சேலுக்கு நம்ம இங்க லோக்கல் கடைகளுக்கெல்லாம் நம்ம தான் சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. நீங்க தான் பெரிய வெளிய போதா அப்படிங்கிறீங்க. ஆமா கண்டிப்பா. இது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் இருக்கு. அந்த ஐட்டமும் காமிச்சு தரேன் பாருங்க. என்ன ப்ரோ? இது பாத்தீங்கன்னா வெதர் டெக்ஸ்ல வர்ற ஐட்டம். வெதர் டெக்ஸ்ல வர்ற ஐட்டம். ஓகே. இது மெட்டீரியல் பாருங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச்ல வரும்.
ஆமா ப்ரோ, அது எனக்கு டிஃபரெண்ட் இருக்கு தெரியுங்களா. உள்ள ஸ்பாஞ்சில் வர்ற ஐட்டம். இதுவும் பார்த்தீங்கன்னா 100% வாட்டர் ப்ரூஃப். உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் உழுகிற கம்ப்ளைண்ட் வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக உழுகாது. லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சப்போஸ் நம்ம லேடிஸ் கார் ஓட்டிட்டு வராங்க, நம்ம போடுறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், டக்குன்னு தூக்கி போட்டுக்கலாம். நம்ம போர்ட்டிகோக்குள்ள நிறுத்துறதுக்கு, ஷெட்டுக்குள்ள நிறுத்துறதுக்குலாம் இது தாராளமாக இது ஒரு ஆள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ ப்ரோ கடைசியாக நம்ம தார்பாலின் வந்துட்டோம் நம்ம. ஸோ இதில் ஜிஎஸ்எம் நிறைய மாறும்ல இதில்? ஆமாங்க. ஸ்டார்டிங் ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 120 ஜிஎஸ்எம்லேருந்து 350 ஜிஎஸ்எம் வரைக்கும் ஹெச்டிபி மெட்டீரியலில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணுறது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ஜிஎஸ்எம்ங்க. ஓகே, எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட். நம்ம இங்கே ஓனாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, சரிங்களா. நம்ம கடை பேரில் தான் உங்களுக்கு எல்லாமே ஒரு பண்டலே வரும். சரிங்களா. இது 150 ஜிஎஸ்எம். இதில் ஒன் சைடு ஆரஞ்சு, ஒன் சைடு ப்ளூ, டபுள் கலரில் ஒரு ரிவர்சபிள் யூஸ். நம்ம எந்த கலர் வேணாலும் நம்ம வெளியே தெரியுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ப்ளூ வரும். எல்லா தார்பாயிலுமே பார்த்தீங்கன்னா ரிங் வந்துருங்க. எடுத்து கட்டுற மாதிரி ரிங் வந்துரும் உங்களுக்கு. இதெல்லாம் இப்போ அர்ஜென்ட்டுக்கு மழை வரும்போது வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சில பேர் தள்ளுவண்டி கடைக்கு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் சிமெண்ட் மூட்டை க்ளோஸ் பண்றதுக்கு, எதுக்கு தார்பாய் பொறுத்தவரை மல்டி பர்பஸ் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே இருக்கிறதுனா அடுத்த குவாலிட்டி வரும் உங்களுக்கு. ஜிஎஸ்எம் அதிகமாகும். உங்களுக்கு ரா மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, 200 ஜிஎஸ்எம் இது வர்றது. இதுவும் நம்மளோட ஓன் பிராண்ட் தான். ஓகே, இது ஒன் சைடு ஆரஞ்சு, ஒன் சைடு ப்ளூ கலர்ல வருங்க. இது டபுள் சைடு ரிவர்சபிள் யூஸ் தான். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? உள்ள ப்ளூ, வெளியே வந்து ஆரஞ்சு. இதெல்லாம் நம்ம ரெகுலர் பிஸ்னஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறவங்கலாம் இதெல்லாம் ரேட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஒன் இயர்லேருந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் இது ரெண்டுமே நல்லா லைஃப் கொடுக்கும். ஓகே. இதுலேருந்து நீங்கள் அடுத்த குவாலிட்டியெல்லாம் போயிட்டீங்கன்னா, இப்போ தார் பாயும் போது இப்போ சில இடம்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க, சில ரஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அதெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் காமிச்ச 2 குவாலிட்டியுமே நல்லா இருக்கும், போதுமானது. இதுக்கு அடுத்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ஜிஎஸ்எம்ல வருங்க. இது 250 ஜிஎஸ்எம்ல வர்றது அல்ட்ரா குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நிறைய பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளூ கலர் தார்பாய் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இந்த மெட்டீரியல் தான். இதான இது இப்போ இதெல்லாம் அந்த வீட்டு மேலே போடுவாங்க, அது அந்த மாதிரி மேட்டர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த அல்ட்ரா குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நம்ம லாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிலத்துல குழி தோண்டி வாட்டர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா, அந்த வாட்டர் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷெட்டுகளுக்கு, ஆட்டோ டாடா ஏசி பின்னாடி லோடு ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது 250ங்களா? இது 250 ஜிஎஸ்எம்ல வர்றது. ஒரிஜினல் ஜிஎஸ்எம் 250 ஜிஎஸ்எம்ல வர்றது. இது உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நைஸாக இருக்குது. இதான் வெளியே உங்களுக்கு ரஃபாக இருக்குது, உள்ளுக்கு நைஸாக இருக்குது. ஓகே, அடுத்துனா சரிங்களா. நீங்கள் அடுத்து இதோட சாம்பிள் காமிச்சு பாருங்க. இந்த நம்ம அல்ட்ரா குவாலிட்டியோட சாம்பிள் பீஸ். ஓகே, இது சாம்பிள் பீஸ். இது நம்ம கத்திரிக்கோலில் கிழிச்சு வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டடாக நம்ம கை விட்டு நம்ம கிழிக்கணும்னு நினச்சாலும் ஃபுல் பலம் கொடுக்குறோம். இழுத்து பாருங்க. நீங்கள் பாருங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இப்போ நம்ம அந்த குவாலிட்டி பார்த்தோம் தெரியுங்களா, நம்ம கிழிக்கவே முடியாத ஐட்டம். இதை நான் ஆரம்பத்தில் காமிச்சா 120 ஜிஎஸ்எம்மும் 200 ஜிஎஸ்எம்மும். சரிங்களா. ஆமாம், இது நீங்கள் சும்மா கிழிச்சு பாருங்களேன். நீங்கள் கிளிங்க. கன்ஃபார்ம் கிளிங்க. கிழிஞ்சிட போகுது ப்ரோ. கிழிஞ்சிருங்க. கிழிக்கவே இல்லையே. அவ்வளோதான். இது இழுத்து பாருங்க. அவ்வளோதான். இதோட மெட்டீரியல் இதுதான். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நூலில் வர்ற ஐட்டம். இல்லை சும்மா பாருங்க, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ணல. நீங்கள் இந்த பேப்பர் கிளிக் பண்ண அது மாதிரி அவ்வளோதான். பெருசாக இதுதான் இதோட மெட்டீரியல். போட்டு இப்படி அப்படி நின்றுருந்தீங்க. அதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியான ஐட்டம். உங்களுக்கு அந்த 1 வருஷம் யூஸுக்கு, 6 மாதம் யூஸுக்கு மேலாப்பில் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறவங்கலாம் இதுவே போதுமானது. பட் நீங்கள் அந்த கிளிக்காமல் இருந்து அது ஹெவி. அதுதான் இந்த ஐட்டம் நான் காமிச்சு தெரியுங்களா, இந்த அல்ட்ரா குவாலிட்டியில் வர்றது. இது நம்ம லாரிக்கு, நம்ம வாட்டர் ஸ்டோரேஜுக்கு, நம்ம கோழி ஃபார்ம் ஷெட்டுக்கு, மல்டி பர்பஸ் எதுக்கு வேணாலும் போட்டு ரஃப் அடி அடிக்கல, எதுவுமே ஆகாது. இதுவே இது எப்படி இவனா என்ன பண்ணுவான்? இது அடுத்த குவாலிட்டி பாருங்க. நான் இது பிளாக் காமிச்சு தரேன். இது அதுலேருந்து ஹெவியான ஐட்டம். இதெல்லாம் நிறைய லாரி மேலே இது பண்ணி போட்டு பார்த்துட்டு லோடு கொண்டு போகிற லாரி, நம்ம செங்கல் சூளைக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த பிளாக் கலர்ல வர்றது நம்ம அந்த அரிசி காய போடுறதுக்கு, நெல்லு காய போடுறதுக்கு, இதில் பிளாக் கலர் போட்டீங்கன்னா நல்லா ஹீட் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, சரிங்களா. நம்ம ஐஎஸ்ஓ பிராண்ட்ல வர்ற மெட்டீரியல் திக்னஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் இருக்கு. ஆமா, ஐஎஸ்ஓ சர்டிஃபைட். ஓகே. இல்லை அதை தொடும்போது தூக்கும்போது வெயிட் நல்லா தெரியும். சரிங்களா. நீங்க உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே அதோட மாட்டு தோல் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா அதோட வெயிட் நல்லா இருக்கு. இந்த குவாலிட்டி அது சும்மா ஃபர்ஸ்ட் எடுத்ததுல ரொம்ப சாஃப்ட்டா நம்ம அப்படியே நம்ம அந்த பொறன்னு இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தாலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் இருக்கும், சூப்பராக இருக்கும். இல்லை உண்மையாக தெரியுது உங்களுக்கு, நல்ல ஹெவியான வெயிட் இது. இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாரி மேலே, அந்த காய்கறி கொண்டு போகிற லாரி மேலே, பெரிய பெரிய லோடு மேலே பார்த்துருக்கேன், அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான்.
ஸோ இதுக்கு அடுத்த குவாலிட்டி இது ஓகே ஓகே சரிங்களா. இந்த ஐட்டத்தில் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஐட்டம் இதெல்லாம் வாட்டர் ஸ்டோரேஜுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறது. ஓகே ஓகே சரிங்களா. இந்த வாட்டர் ஸ்டோரேஜ் சொல்லுங்கள் அவரே இந்த மாதிரி க்ரீன் நெட்ஸ்லாம் இந்த பில்டிங்க்கு இல்லை அந்த விவசாயம் சுற்றி பண்ணுற இடத்த சுற்றியும் கட்டி வச்சிருப்பாங்க. ஆமாம், இந்த செப்பரேட்டாக பிரித்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம என்ன ரேட் ஆகல அதுக்கு அளவு இருக்கா எப்படி? அது பார்த்தீங்கன்னா 3 குவாலிட்டி இருக்குங்க. ஓகே, இது 50%ன்னு சொல்லுவாங்க. இந்த பெர்சன்டேஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா சன்லைட்டும் உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனும் பாதிக்கு பாதி வரும். 50%ங்கிறது சன்லைட்டும் ஏர் சர்க்குலேஷனும் பாதி வர்றதா 50%. இதுக்கு அடுத்த குவாலிட்டி போயிட்டீங்கன்னா 75%, 90% 2 குவாலிட்டி இருக்கு. இதுதான் 50%. இது பாருங்க, உள்ள கை தெரியுது, உள்ள மேட்டர் என்னைக்கும் தெரியுது நமக்கு. சரி, பாதிக்கு பாதி உங்களுக்கு கை தெரியும். இப்போ நீங்கள் இந்த சைடு மறைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு பாதிக்கு பாதி உங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்கும். இதுதான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஐட்டம். விலையும் கம்மியான ஐட்டம். இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடி ஹைட் இருக்கு, 5 அடி ஹைட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் இந்த ஹைட்டுக்கும் அகலம் இருக்கு. இதுல இருந்து டபுள் மடங்கு 10 அடி ஹைட்டும் இருக்கு. இது என்ன பிரைஸ் கொடுக்குறோம் நீங்க? இதுனா மீட்டர் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. வெறும் 30 ரூபா. வெறும் 30 ரூபா. இது அந்த 90 75 அப்படி போகும்போது என்னன்னா குவாலிட்டி கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அடுத்து நான் 75% காமிக்கிறேன். இது 75%. உங்களுக்கு 25% தான் உங்களுக்கு கேப் வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரியுது, உள்ளுக்குள்ளே தெரியுது உங்களுக்கு. உள்ள பார்க்கும்போதே அவர் அப்படியே காட்டுறது கை தெரிஞ்சுக்க அவருக்கு. உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியல, இது கை தெரியாது. 25% தான் தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு நர்சரிக்கு யூஸ் பண்ற ஐட்டம். சரிங்களா. இதுவும் ஸ்டாண்டர்ட் அதே சேம். ரொம்ப வெயில் இறங்கக்கூடாதுங்கிறனால. ஆமா, ஏன்னா நம்ம செடி கொடிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலும் வரணும், ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். அதுக்கு யூஸ் பண்றது தான். இதுனா உங்களுக்கு 25% உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வரும், உங்களுக்கு 25% உங்களுக்கு வெயில் வரும். இதெல்லாம் யூஸ் பண்ற ஐட்டம். இல்லை இதுல இருந்து ஹெவியா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 90% வரும். லாஸ்ட் ஒன்று. ஆமா, இருக்குல்ல டாப் குவாலிட்டி. சைஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், ஒரே ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் இத பொறுத்தளவுக்கு. இது பாருங்க, இது 10% தான் உங்களுக்கு கேப் இருக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்து இதுவும் சேம் அதே தான். சரிங்களா. நம்ம கார்டனுக்கு நர்சரிக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம். இதில் அகலம் பார்த்தீங்கன்னா 10 அடி அகலமும் இருக்குது, 5 அடி அகலமும் இருக்குது. ஒரு ரோல் 50 மீட்டர் வரைக்கும் நீளம் வரும். சப்போஸ் எனக்கு 50 மீட்டர் தேவையில்லை, 10 மீட்டர் போதும், 15 மீட்டர் போதும்னு நம்ம கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு நம்ம கட்டிங் பண்ணி நம்ம கொடுப்போம். ஓகே ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் இப்போ எல்லாமே காமிச்சிட்டிங்க. ஆமாம். சைட் ஒருத்தர் காலம் நம்ம அவன் யார் நாங்கள் வச்சுருக்கீங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்டி சீட்டுன்னு சொல்லுவாங்க. எல்டிபி மெட்டீரியல் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஐட்டம். என்ன இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரீட் பூசுறாங்க தெரியுங்களா, கீழே டைல்ஸ் அழுக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. பெயிண்ட் அடிக்க மோஸ்ட்லி போடுவாங்க தெரியுங்களா, அந்த ஐட்டம். இது 6 அடி அகலம் வருங்க ஸ்டாண்டர்டு. இது 3 டபுளா மடக்கி இருக்கு. இது 6 அடி ஹைட் வரும். உங்களுக்கு லென்த் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்ல எனக்கு இவ்வளவு பெருசா வேணா கட் பண்ணி கூட கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்போம். சைஸ்க்கு மாதிரி கொடுப்பீங்க நீங்க. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் காமிச்சீங்க. இப்போ கட்டறதுக்கு கயிறு வேணும்ல, இப்போ லாரியா இருக்கட்டும் இல்ல ஆட்டோவா இருக்கட்டும் கட்டறதுக்கு கயிறு வேணும்ல. ஆமா, அது இருக்கறமட்ட இருக்குண்ணா. ஓகே ஓகே. உங்க வச்சிருக்கீங்களா? ஆமா. இது பாருங்க, இது ஸ்டார்டிங் சைஸ்ங்க. 4 mm வர்றது. இதெல்லாம் நம்ம அந்த ஸ்டார்டிங்ல அந்த தார்பாய் காமிச்சு தெரியுங்களா, அதெல்லாம் கட்டறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே சரிங்களா. இது ஸ்டார்டிங் குவாலிட்டி. சின்னதா அந்த கடை தள்ளுவண்டி கட்டற மாதிரி ஒரு ஆமா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா 6 mm ல வரும். இதுவும் சேம் மெட்டீரியல் தான். கார்வேர் கயிறு அந்த சின்ன சின்ன அந்த தார்பாய் கட்டறதுக்கு தள்ளுவண்டி கட்டறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த சைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு 10 mm 12 mm ல இருந்து அந்த லாரி இழுத்து கட்டற மாதிரி ஆமா 24 mm வரைக்கும் உங்களுக்கு சைஸ் இருக்கு. இதுமே நமக்கு இப்ப இந்த பண்டலா வாங்க தேவையில்லை, வாங்கினா வாங்கிக்கலாம். பண்டலா வாங்குறவங்களுக்கு பண்டலா கொடுப்போம். இல்ல எனக்கு 2 கிலோ போதும் 3 கிலோ போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம அதை கட்டிங் பண்ணி கொடுப்போம். கிலோ கணக்கு மீட்டர் கணக்கு? ஆமா, மீட்டர் கணக்கு இல்ல, கிலோ கணக்கு. ஆமா. இப்போ நீங்க ஹோல்சேல் சொன்னீங்கண்ணா, நீங்க இவ்வளவு கிலோக்கு மேல வாங்கினா ஹோல்சேல் ரேட் தரேன்னு சொன்னீங்க. அது என்ன மாதிரி மேட்டர்ண்ணா? அது நீங்க தார்பாயில பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அவுட்டர் சைடுல இருக்கிற கடைக்காரங்களுக்கு நம்ம சப்ளை கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க பாத்தீங்கன்னா மினிமம் 200 kg மினிமம் 200 kg எடுத்தாங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிலோ ரேட் போட்டு ஹோல்சேல் ரேட் நம்ம பண்ணி கொடுப்போம். கிலோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 165 ரூபாயில இருந்து 220 ரூபா வரைக்கும் குவாலிட்டி இருக்கு. அதுக்கு குவாலிட்டி தகுந்த மாதிரி இது ரேட்டு மாறும். உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கூப்பிட்டீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் என்னவோ நம்ம சொல்லி கொடுப்போம். ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்பர் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஷேர் பண்ணுங்க. முக்கியமான என்ன மேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதான் இங்கேருந்து எல்லா கடைக்கு ஒன்று போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நேராக இங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கம்மியாக கிடைக்கும், மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் கிடைக்கும், மேனுஃபேக்சரிங்னால உங்களுக்கு கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான். அடுத்த பாப்பா சேஃபாக இருங்க, ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணி காட்டா. பாய்.